ஒரு பர்சன் உங்கள வேண்டான்னு சொல்ல மாட்றாங்க. ஆனா கூடவே வச்சுக்கிட்டு குட்டி குட்டியா ஹர்ட் பண்ணிட்டே வராங்க. உங்களை இக்னோர் பண்றாங்க ஒரு சில நேரங்கள்ல மட்டும் தான். ஆனா நெறைய நேரங்கள்ல கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செயல்கள்ல அவங்க அத காட்டுறதே இல்ல. ரிப்பீட்டடா இது நடக்குது. அவங்க கிட்ட பேசணும்னு நீங்க பயங்கரமா எஃபோர்ட் போடுறீங்க. அவங்க கிட்ட பேசணுங்கிறதுக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்க. பட் வேணும்னே அந்த அன்னைக்கு அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு அவைலபிளா இருக்க மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு பீரியட்ல நீங்க இழுத்து பிடிச்சு உட்கார வச்சு உங்க மனசுல இருக்கிற எதையா ஒண்ணு பேசுறீங்க அப்படின்னா கூட அந்த நேரத்துல உங்களை தான் பிளேம் பண்றாங்க, உங்களை தான் அக்யூஸ் பண்றாங்க, உங்களை தான் அவமானப்படுத்துறாங்க, உங்களோட ஃபீலிங்ஸே தப்பு அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. உங்களுக்கும் ஓகே நாம தான் தப்பா இருக்கோம் போல அப்படின்னு சொல்லி உங்களையே செல்ஃப் டவுட்டை கிரியேட் பண்ணி விடுறாங்க. இது ரிப்பீட்டடா நடக்க நடக்க உங்களை அறியாமலேயே சரி ஓகே நான் தான் தப்பா இருக்கேன், நான் தான் சென்சிட்டிவா இருக்கேன் போல இருக்குன்னு நீங்க உங்களை நீங்களே அமைதிப்படுத்திட்டே சில நாட்கள் இருக்கீங்க. ஆனா ஒரு பீரியட்க்கு மேல நீங்க உங்களை அறியாமலேயே பர்ஸ்ட் அவுட் ஆகி அவங்க கிட்ட சத்தம் போட்டுடுறீங்க, திட்டிடுறீங்க. அந்த நேரத்துல அவங்க நீ ரொம்ப தப்பா இருக்க, நீ ரொம்ப மோசமா இருக்க பாரு, நான் சும்மா யதார்த்தமா சொன்ன விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு பெருசு பண்ற, நீ எல்லாம் வந்து ஃபேமிலிக்கு செட் ஆக மாட்ட, நீ வந்து ரொம்ப வந்து சென்சிட்டிவா இருக்க, எமோஷனலி வீக்கா இருக்க, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி உங்களையே வந்து கில்ட்டாவும் ஷேமாவும் ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அப்படின்னா இதுக்கு பேர் தான் ரியாக்டிவ் அபியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். Download ShareChat.